ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ பூண்டு ஒரு எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுடுறேங்க. 2 வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. டொமேட்டோ 2 போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க. வதங்கினா குழம்பு நமக்கு நல்லா இருக்கும், இல்லைன்னா பச்சை பச்சை வாசனை வரும். மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு, வதங்கியாச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டுடுறேன். அதுவும் நல்லா வதக்கணுங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேங்க. வதக்குங்க. இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி தட்டி போட்டு மூடி வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் வெண்டைக்காய் வெந்துடும், வேகட்டும். வெண்டைக்காய் வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நான் தேங்காய் அரை முடி எடுத்து அதில் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் பால் அதை ஊற்றிடுறேங்க. அதை ஊற்றி ஒரு கொதிக்கணும். ஒரு கொதி வரட்டும். உப்பளவை பார்த்துக்கோங்க, எனக்கு கம்மியாக இருந்துன்னா போட்டுக்கிறேன். எப்போவுமே சமைக்கிறோன்னா நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு முதல்ல பிளான் பண்ணிக்கணும். அந்த பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா வித்தின் ½ அன் ஹவரில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா சமையலும் பண்ணி முடிச்சிடலாம். குழம்பு கொதி வந்துருச்சுங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இப்போ இதை பவுலுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் நான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன், வெறும் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் அது கொஞ்சம் திக்காக இருக்குன்றதால நான் இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்ச நேரத்தில் திக்காகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.